ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு ரவை புட்டு தான் செய்ய போகிறேன். ஸ்வீட் போட்டும் பழம் சேர்த்தியும் அதே மாதிரி குழம்பூத்தியும் எல்லாம் இந்த புட்டு சாப்பிடலாம். சூடாய் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகி நமக்கு செஞ்செடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு தான் இந்த ரவை புட்டுக்கு. எப்படி பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல்லே போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸு நான் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புட்டு செய்கிறதுக்காக 1.5 கப்பு ரவை நான் எடுத்திருக்கு. இது ரோஸ்டட் ரவை தான். அப்படி இருந்தாலும் நம்ம இதே மாதிரி ஒன்று சூடு பண்ணி எடுக்கணும். கடையில் வாங்கும்போது ரோஸ்டட் ரவையாக தான் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம இதே மாதிரி ஒன்று லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இனி இது நமக்கு ஆறதுக்கு இதே மாதிரி ஒரு தட்டிலேக்கு மாற்றலாம். தேவையான தேங்காய் துருவி எடுத்திருக்கு. இப்போ நம்ம ரவை எல்லாம் நல்லா ஆறியிருக்கு. இதிலேக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இதே மாதிரி தெளித்து நமக்கு புட்டு மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். தண்ணி தெளிக்கும்போது ரவை ஆயதுனால இந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணும். ஆனால் மறுபடியும் இது நல்ல ட்ரை ஆகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இது அரிசி மாவு போல அல்ல. ரவை சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம தண்ணி தெளித்து ஈரமாயிட்டு இருந்தாலும் சீக்கிரம் இது ட்ரை ஆகிடும். அதனால் இடையில இதே மாதிரி தண்ணி தெளித்து நல்லா மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் நேரம் தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணியதுக்கப்புறமா அப்படியே விடணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மறுபடியும் இதே மாதிரி ட்ரை ஆகிருக்கிறது பார்க்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து நமக்கு மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். மாவு வரான்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது அப்படியே நமக்கு இந்த மாதிரி வைக்கலாம். இனி புட்டு ரெடி பண்ணுறதுக்காக புட்டுக்கூடம் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கு. தண்ணி ஊற்றியிருக்கு. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அந்த டைமில் நமக்கு மாவு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரவை மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஈரமாக்கி எடுக்கணும். மாவு நல்லா வரவரான்னு இருக்குது. அதனால் நம்ம தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து நல்லா ஈரமாக்கி எடுக்கணும். கொஞ்சம் உருண்டை மாதிரி எல்லாம் இருக்கும். அது பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம மாவெல்லாம் நல்லா ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். பச்சரிசி மாவாக இருந்தால் இந்த மாதிரி வராது. ரவை ஆயதுனால தான் இப்படி இருக்கும். ஆனால் இந்த ரவை புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ புட்டு குழல்லேக்கு நான் அந்த சில்லு போட்டுருக்கு, உள்ள தேங்காய் போட்டுருக்கு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக ரவை நமக்கு உள்ளலேக்கு போடலாம். இடையில நமக்கு தேங்காய் போடலாம். இதே மாதிரி லேயர் ஆகிட்டு நமக்கு ரவையும் தேங்காயும் போட்டு புட்டு குடத்தில் வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம புட்டு சீக்கிரம் வெந்து வரும். இனி மேலே தேங்காய் போட்டு மூடி வச்சு அடைச்சி நமக்கு புட்டு குடத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். புட்டு குடத்தில் தண்ணி நல்லா கொதித்த தண்ணி ஆயிருந்ததுனால நம்ம 3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு இது ஒரு தட்டிலேக்கு எடுக்கலாம். பாருங்கள், நல்ல சூடு புட்டு தான். ഇതിൻ്റെ കൂടെ ഷുഗറോ പഴമോ കുഴമ്പോ எதுவும் தேவையில்லை. சூடாய் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம அரிசி புட்டு மாதிரி அதே டேஸ்ட்டு தான் நம்ம ரவை புட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. நான் இன்றைக்கி பழம் போட்டு தான் இந்த புட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.